I'm, ju- I'm, Good evening. I'm just listening. I'm just listening the class, sir. Yeah, you can just listen now. Don't worry. Okay, thank you. Sir. Take care of your health. Sure. Thank you, sir. Yeah. Good evening, sir. Good evening, sir. Sir, good evening. சார் சாரி சார் நான் வந்து எழுதிட்டேன் ரெக்கார்ட் பண்ணல அதனால தான் அனுப்பல இன்னைக்கு நாளைக்கு காத்தால இது அனுப்பி வைக்கிறேன் சார் அனுப்பிச்சிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பண்ணிக்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இயர் இது 1 hour செஷன் தான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 9:30க்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அதனால க்ளோஸ் பண்ற மாதிரி ஆகுது லெட்ஸ் டூ திஸ் யா ஐம் கோயிங் டு கோ வித் ஏஎம்ரசர் இதை படிங்க நீங்க பார்க்கலாம் இது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இதை படிங்க இங்கேருந்து ஆரம்பிங்க Tour de France. Okay, sir? Okay, Tour de France, very good. இங்கேருந்து ஆரம்பிங்க திருப்பி The Tour de France is probably the most டேஷ்னே படிங்க the Dash. most dash cycling race in the world. It was first held in 1903 and has dash place most years since then. Cyclists follow a route around France, even starting or heading out for a dash time to another country such as Belgium, Germany, Italy, or Spain. However, since 1975, the race has always finished in Paris on the Champs Elysees. Very good. படிங்க continue பண்ணுங்க Only the very best cyclists in the world dash this competition, around 200 of them, and they ride as part of a team with about 20 teams in all. The modern Tour de France consists of 21-day-long stages over a 23-day dash and covers a distance of about 3,500 kilometers on roads and up mountains. The race is dashed by millions of people throughout the route as well as millions more on TV. Very good. By millions of people, super. ஒரு 9 கொடுக்கலாம் 9 out of 10 உங்க ரீடிங்க்கு ரொம்ப அருமையா ரீட் பண்ணீங்க நிறுத்தி நிதானமா போதுமான வால்யூம் போதுமான பேஸ் வச்சு பண்ணீங்க வெரி குட் இந்த டூர் டி பிரான்ஸ்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் டூர் டி பிரான்ஸ்ங்கிறது பிரான்ஸ்ல மையமா வச்ச ஒரு சைக்கிள் ரேஸ் பெரிய சைக்கிள் ரேஸ் உலகத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் ரொம்ப பாப்புலர் ஆனது இதுல நான் ஒரே ஒரு விஷயம் பண்ண போறேன் இன்னைக்கு இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா அந்த டென்ஸ் நம்ம படிச்சோம் இல்லைங்களா அதை வந்து லைட்டா அப்ளை பண்ண போறோம் இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்க போறேன் நான் இப்ப படிக்கிறேன் இதுல வந்து வேர்பு எதுன்னு மட்டும் சொல்லுங்க அந்த 5 ஃபார்ம்ஸ் நம்ம பேசிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் படிக்க போறேன் லுக் அட் திஸ் டூர் டி பிரான்ஸ் டிங்கிறது பிரெஞ்சு வேர்டு ஆஃப் இல்லைன்னா ஃப்ரம் குறிக்கும் டூர் ஆஃப் பிரான்ஸ் ஸோ இந்த டூர் டி பிரான்ஸுங்கிறது அந்த சைக்கிள் ரேஸோட பேரு டிங்கிறது பிரெஞ்சு வேர்டு இங்கிலீஷ் வேர்டு இல்லை அந்த டிங்கிற பிரெஞ்சு வேர்டுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்து ஆஃப் டூர் ஆஃப் பிரான்ஸ் இந்த டூர் டி பிரான்ஸ் இது இங்கிலீஷ் எப்பயுமே இது மாதிரி நிறைய இந்த மாதிரி பிரெஞ்சு வேர்டு லாட்டின் வேர்டு நிறைய வந்து அது வந்து மிக்ஸ் ஆகும் த டூர் டி பிரான்ஸ் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் டேஷ் சைக்கிளிங் ரேஸ் இன் த வேர்ல்ட் இங்க எதை வந்து வேர்பா பாக்குறீங்க இது எது இந்த ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்ப் இருக்குது எங்க இருக்குது the Tour de France is probably the most dash cycling race in the world all right யாருமே பதில் சொல்றீங்க இன்னும் ஓகே இப்ப all right இந்த ஆன்சரை மட்டும் இது பண்றேன் look at this நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சரை சொல்லிடுங்க the Tour de France is probably the most dash cycling race in the world famous sir very good அப்ப படிங்க ஃபுல்லா படிங்க The Tour de France is probably the most famous cycling race in the world. Very good.
the Tour de France is probably the most famous cycling race in the world. இது யாராவது verb கண்டுபிடிக்க முடியுமா? பெயர்ச்சொல், வினைச்சொல் ரொம்ப முக்கியமானது. எங்க இருக்குது இதுல? ஒரே ஒரு வார்த்தை. எல்லாருமே அமைதியா இருக்கும். யாராவது நான் பேசுறது கேட்கலையா? ஈஸ் ரைட். ஈஸ். சந்தோஷ் இருக்கீங்களா? Santosh, are you able to hear me? Yes, sir, I hear, but I can't speak, sir. He is noisy You are near breaking. me. You are breaking. Sir, you continue, sir. I will. Don't worry. You are somehow. Sir, நீங்க continue பண்ணுங்க, sir. இங்க noisy-ஆ இருக்கு, sir. நான் listen மட்டும் பண்றேன், sir. Very good, very good, very good. மணி நீங்க இருக்கீங்களா? மணி இருக்கீங்களா? சரி சார். வெரி குட். இத முதல் டேஷ் வந்து அருமையா சொன்னார் ஏஎம் சார். இது ஒரே ஒரு இது மட்டும் இன்னைக்கு எடுக்க போறோம். அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போறோம் பாருங்க. The Tour de France is probably the most famous cycling race in the world. அப்படின்னு சொல்றாரு. இதுல verb எங்க இருக்குங்க? நீங்க அந்த verb தான் முக்கியமானது. என்ன வார்த்தை? Is probably the most. Very good. The Tour de France is probably the most cycling. It was first held in 1903 and it has dash place most years since then. இது ரொம்ப முக்கியமானது. It was then first held in 1903 and has dash place most years since then. என்ன வார்த்தை வரலாம் அதுல 22ல? நான் உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திங்க் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஹரிணி பிரியா. V3 வரணும் சார். வெரி குட். V3 வரணும். அப்புறம் பிளேஸ்னு வந்திருக்கு. எஸ் சார். பிளேஸ்னு வந்திருக்கு. அதுலதான் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். இந்த டேஷுக்கு முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும், முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும். இப்ப நீங்க ஓரளவு திங்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்தா உடனே அடிச்சிடலாம். பாருங்க, நான் இப்ப ஆப்ஷன் கொடுக்குறேன் 22க்கு. நீங்க உடனே அடிக்க முடியும் பாருங்க. It was first held in 1903 and it has dash place most years since then. இதை மட்டும் எழுதிக்கிங்க எல்லாரும். since thenங்கிற இந்த 2 words சந்தோஷ் எழுதிக்கிங்க. மணி அது எழுதிக்கிங்க. since then என்ன அர்த்தமா இருக்கும் மணி? since then அப்பையில இருந்து. சூப்பர். அடிக்கடி இது வரும், நீங்க கேட்க போறீங்க. நிறைய பேர் பேசுறப்ப, இங்கிலீஷ்காரங்க பேசுறப்ப இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 வார்த்தையும் since then, அதுல இருந்து பா, அப்பையில இருந்து பா அப்படின்னு சொல்றது. சூப்பர். now இப்ப மணி, நான் இப்ப ஆப்ஷனை ஓபன் பண்றேன், நீங்க சொல்லிடலாமா? ஓகே சார். ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்க 22. மணி சொல்லுங்க பார்க்கலாம். Taken place, sir. Super. So the Tour de France is probably the most famous cycling race in the world. It was first held in 1903 and it has taken place most years since then. ஏகம் பிரசாத், இதை மட்டும் தமிழ்ல இந்த 2 வாக்கியத்தையும் தமிழ்ல சொல்லுங்க. என்ன சொல்ல வராங்க? The Tour de France is probably the most famous cycling race in the world. இந்த Tour de France-ல அந்த சைக்கிள் ரேஸ் வந்து வேர்ல்டுலயே ரொம்ப ஃபேமஸ் சைக்கிளிங் ரேஸ் சார். அவ்வளவுதான். இது முடிஞ்சது. இப்ப ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு வாங்க. It was first held in 1903. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு நடந்தது வந்து 1903ல. வெரி குட். And it has taken place most years. இது தொடர்ந்து பல வருஷங்களா நடந்துட்டே இருக்கு. அது சொல்றாங்களா இல்ல வேற ஏதோ சொல்றாங்க? அப்ப இருந்து இப்ப வரைக்குமே நடந்துகிட்டே இருக்கு. இப்ப வரையிலுமே எஸ் சார் நடந்துகிட்டு இருக்குங்கிறதுல ஒரு மாற்றம். ஹரிணி பிரியா, நீங்க ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது. 1903ல ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஆமா சார். அதுக்கப்புறம் ஒன்னு சொல்றாங்க பாருங்க. And it has taken place most years. என்ன சொல்ல வர்றாங்க? அந்த இதுல இருந்து சார், அந்த 1903ல இருந்து அதுல இருந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க. அதை மிஸ் பண்றமே. ஹரிணி பிரியா, மிஸ் பண்றீங்களா? ஏதோ ஒண்ணு. was first held in 1903 and has taken place most years since then. Yes, ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க. இதுதான் மெயினா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயம் தான். அந்த இடத்தை பிடிச்சிருக்கு. மணி ஏதோ சொல்ல வர்றாரு. மணி most years அப்படினா என்னன்னு சார், பல வருஷமா அந்த இடத்தை பிடிச்சிருக்கு. பல வருஷமா அந்த இடத்தை பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது ஏதோ ஒன்னு ஸ்டில் மிஸ் ஆகுதே மணி. சார் 1903ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய இயர் வந்து இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு
அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு, 99% கொண்டு வந்துட்டாரு. அவர் கரெக்டா 100% புரிஞ்சிருக்காரான்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். மோஸ்ட் இயர்ஸ்ங்கிறத வச்சு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? சார் இந்த இயர்ல இருந்து இந்த பர்டிகுலர் இயருக்குள்ள அதிகமா நடந்தது, அதிக டைம்ல இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இல்லையே சந்தோஷ். இப்ப 1903ல இருந்து இப்ப என்னங்க 2025? சார் இப்ப 122 வருஷம் ஆயிடுச்சா? ஆமா சார். 122 வருஷத்துல வேர்ல்டு வார் 1 நடந்திருக்கு, வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கு, ரைட்? எஸ் சார். அந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கப்போ 1 வருஷம் 2 வருஷம் விட்டு போயிருக்கும். அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. 1903ல ஆரம்பிச்சது இப்போ மோஸ்ட்லி நடந்திருக்கு, நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஹரிணி சொல்லுங்க. நிறைய வாட்டி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்கு. பாக்கி உள்ள 123 வருஷத்துல ப்ராபபிளி இப்ப 122 வருஷம் இருக்கா, 115 வருஷம் அட்லீஸ்ட் நடந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் நடந்துச்சு, சில இயர்ஸ் தான் நடக்கல. அதுதான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்ல வந்தது. அந்த மோஸ்ட்ங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வர்றப்ப விட்டுறக்கூடாது. Look at this. அருமையா ஆன்சர் பண்ணாரு ஏகம்பரம் சார். The Tour de France is probably the most famous cycling race in the world. It was first held in 1903 and it has taken place. நோட் பண்ணிக்கீங்க. taken placeங்கிற வார்த்தையை எழுதணும் நீங்க. ஹோம்வொர்க் உங்களுக்கு பாருங்க. taken place ரெண்டு வார்த்தை. taken ஒரு வார்த்தை, place. அப்புறம் since then. since ஒரு வார்த்தை, then ஒரு வார்த்தை. இது ரெண்டாவது லைன்ல எழுதிக்கீங்க. இது இங்கிலீஷ்ல கலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து தான் வரும். இப்ப மணி சைக்கிளிஸ்ட் ஃபாலோ அந்த சென்டென்ஸ் படிங்க. குயிக்கா படிங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஹரிணி cyclists follow the படிங்க. Cyclists follow a route around France, even starting or heading out for a dash time to another country such as Belgium, Germany, Italy or Spain. Super. Cyclists follow a route around France, even starting or heading out for a dash time to another country such as Belgium, Germany, Italy or Spain. அவ்வளவு ஈஸியா கெஸ் பண்ண முடியாது. அது கெஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை டேஷ் டைம்னு. இந்த டயத்தை பேஸ் பண்ணி வருது. ஆனா நான் ஆப்ஷனை ஓபன் அப் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால அந்த வார்த்தையை கொண்டு வர முடியும். Cyclists follow a route around France, even starting or heading out for a dash time to another country such as Belgium, Germany, Italy or Spain. அரிணி ரீச்சா சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க அரிணி. அவுட் ஃபார் ரீச்சா சார் ஏதாவது அங்க போய் ரீச் ஆகுது. சொல்லுங்க. REACH. வேற ஏதோ சொல்ல வர்றாங்களே. இந்த டைம்னு சொல்லி டைம்ங்கிறத நவுனா போடுறாங்க. நீங்க அட்ஜெக்டிவ் தான் கொடுக்கணும். ஓகே, டோன்ட் வரி. நம்ம ஆப்ஷன் ஓபன் பண்ணா ஈஸியா இருக்கும். ஏகம்பரம் சார் நீங்க ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? சார் ஹெட்டிங் அவுட்னா என்ன சார்? ஸ்டார்டிங், ஈவன் ஸ்டார்டிங் ஆர் ஹெட்டிங் அவுட். போறது. அருமையா क्वेश्चन கேட்டார் சந்தோஷ். போறது கிளம்புறது, ஸ்டார்டிங் போறது. ஒரு சைக்கிள் ரேஸ்ல போயிட்டு இருக்காங்க, பிரான்ஸ் சுத்தி போறாங்க. செலவாட்டி டேஷ் டைம் டு அனதர் கண்ட்ரி, இன்னொரு கண்ட்ரியில கூட அவங்க ஸ்டெப் இன் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளோ பெரிய ரேஸ். இன்னொரு கண்ட்ரி வழியாவும் திருப்பி பிரான்ஸை நோக்கியே திருப்பி உள்ள வந்து அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது எது கேக்குறேன்னா மைண்ட் ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு. ஆனா ஈஸியா பண்ணிடலாம். Can we do it? Can we open the options? Yes sir. All right. Narrow, small, brief, moment. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு பெரிய ரேஸ் பிரான்ஸை விட்டு வெளில செலவாட்டி போவோம், அப்புறம் உள்ள வந்துரும். அப்படியெல்லாம் பல சில முன்னாடி நடந்திருக்கு. இப்ப ஆன்சர் மொமெண்ட் டைமா சார்? ஸ்மால் டைம் சார். சார் மொமெண்ட் டைம் வராது மணி. ஸ்மால் டைம் வராது. narrow sir. brief time. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. narrow out for a narrow time. நேரா வராது. brief time எழுதிங்க. brief time உங்க இதுல வந்து எனக்கு என்ன தெரியணும்னா என்ன taken place எழுதி இருக்கணும், since then எழுதி இருக்கணும், brief time எழுதி இருக்கணும். இது பாருங்க கலெக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. 2 வார்த்தை 3 வார்த்தை இப்ப அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பேசுறது பாத்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இந்த கலெக்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படியே பளிச்சுன்னு பிடிச்சிடும் உங்களுக்கு. வெரி குட்.
ஐ நோ தட் இட் இஸ் ஹார்ட். எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணீங்க. கடைசியான ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சரா வந்திருக்கு. பிரீஃப் டைம் டு அனதர் கண்ட்ரி சச் அஸ் பெல்ஜியம். brief time na sir. பிரீஃப் டைம்னா கொஞ்ச நேரம். பிரீஃப்னா கொஞ்சம். பிரீஃப் அப்படின்னா சுருக்கம் கொஞ்சம். Okay sir. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அது சந்தோஷ், அது புரியுதுங்களா? எஸ் சந்தோஷ் சார், எஸ் சார், புரியுது சார். cyclists follow a route around France, even starting or heading out for a brief time to another country such as Belgium, Germany, Italy or France. இதுக்கு மட்டும் தமிழ் எஸ் சார். நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு பாக்கணும் சார் அவங்க பிரான்ஸ், அவங்க ரூட் வந்து பிரான்ஸை சுத்தி ஃபுல்லா இருக்கும் சார். அவங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே அனதர் கண்ட்ரி பெல்ஜியம், ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயினுக்கு கூட கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டு வந்துருவாங்க. போயிட்டு அந்த ரேஸ முடிக்கங்காட்டியும் போவாங்க. அந்த ரேஸ் முடிக்கிறதுக்குள்ள போயிட்டு போவாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இதை ரீட் பண்ணுங்க சந்தோஷ். however அது மட்டும் இந்த கடைசி சென்டென்ஸ் மட்டும் ரீட் பண்ணுங்க. Yes sir. However, since 1975, the race has always finished in Paris on the Champs-Élysées. இப்ப என்ன சொல்ல வர்றாங்க? இதுக்கு முன்னாடி சொன்ன சென்டென்ஸ் however இணைக்கிறாங்க பாருங்க, இணைப்பு வார்த்தை however. so good. Yes sir. சார் இருப்பினும் இருந்தாலும் இருந்து ஒரு இவரு சந்தோஷ் இப்ப சொல்றாங்க ரேஸ் வந்து பாரிஸ்ல தான் ஃபினிஷ் பண்ணாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, கரெக்டா பேச சொல்லணும் சார். 1975ல இருந்து பாரிஸ்ல தான் அவங்க கண்ட்ரிக்கு போனாலும் 1795ல இருந்து பாரிஸ்ல தான் வந்து முடிக்கிறாங்க. சாம்ஸ்-எலிசீஸ் அப்படிங்கிற பாரிஸ்ல ஒரு இடத்துல வந்து முடிக்கிறாங்க. 75ல இருந்து எப்பவுமே அவங்க ஒவ்வொரு வருஷமும் சாம்ஸ்ல முடிக்கிறாங்க. இந்த ஹவவர் சொல்றது எதை சொல்ல வர்றாங்க? இருந்தாலும் வேற கண்ட்ரிக்கு அவங்க போகிறது இல்ல. 75க்கு அப்புறம் எல்லாமே பிரான்ஸுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? பிரான்ஸுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க. முன்னாடி கொஞ்ச தூரம் போயிட்டுலாம் வருவாங்க. ஸ்டார்டிங் ஆர் ஹெட்டிங் அவுட் கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி பேரெல்லாம் பக்கத்துல உள்ள கண்ட்ரி பேரை சொல்றாங்க. பிரான்ஸுக்கு பக்கத்துல பெல்ஜியம், ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின். ஆனா 1975ல இருந்து அவங்க பெருசா எங்கேயுமே போகாம பாரிஸ் பிரான்ஸுக்குள்ளேயே இருந்து முடிச்சுக்கிறாங்கிறத சொல்றாங்க. ரைட்? எதுக்கா இவ்வளவு தூரம் பேசுறோம்னா, நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சாதான் அந்த டேஷ் எல்லாம் ஃபுல்லாவே நீங்க கரெக்டா சொல்ல முடியும். ரைட்? அதுக்காக தான். ரைட் சந்தோஷ், நீங்க only the very best. Can you read it? Yes sir. Only the very best cyclists in the world dash win this competition. Around 200 of them, and they ride as part of a team with about 20 teams in all. வெரி குட். என்ன சொல்ல வர்றாங்கன்னு பத்தி எல்லாருமே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. இது அவ்வளவு ஈஸி கிடையாது. கரெக்டா நீங்க கம்போஸ் பண்ணணும். only the very best cyclists in the world dash this competition. Around 200 of them. ஹரிணி பிரியா, them எதை குறிக்கிறதுங்க? themங்கிறது எதை குறிக்கிறது? யாருங்க அவங்க? இருங்க ஹரிணி, கரெக்டா சொல்லுங்க ஹரிணி. themங்கிறது யாரு? அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ். அவ்வளவுதான். வெரி குட். சைக்கிளிஸ்ட் சொல்லலாம். வெரி குட். சைக்கிளிஸ்ட். 200ங்கிறது எதை குறிக்கிறது? நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட். இல்ல, அதுல ஒரு முக்கியமா ஒரு கேரக்டர் சொல்றாங்க பாருங்க. 200 எதை குறிக்குது? only the very best cyclists in the world dash this competition. Around 200 of them. குறிப்பிட்ட அந்த 200 பேர் அரௌண்ட் 200. குறிப்பிட்டவர்கள் எப்படி குறிப்பிட்டவர்கள்? எந்த வகையில குறிப்பிட்டவர்கள்? very best cyclist in the only the very best cyclist in the world dash this competition. Around 200 of them. அந்த 200 பங்க எப்படிப்பட்டவர்கள்? பெஸ்ட் சார், பெஸ்ட். வெரி குட். முதன்மையான பெஸ்ட் சைக்கிளிஸ்ட். பெஸ்ட்ங்கிறது themங்கிறது சைக்கிளிஸ்ட். அந்த 200 இதெல்லாம் சொன்னாதான் நீங்க கரெக்டா பண்ண முடியும். எவ்வளவு நம்பர்ஸ் வரப்போகுது பாருங்க. and they ride as a part of a team. தேங்கிறது யாரை குறிக்குது? தே சைக்கிளிஸ்ட் தான். வெரி குட். they ride as a part of a team with about 20 teams in all. அப்போ ஒரு டீம்ல எத்தனை பேரு? 10 பேர் சார். 10 பேர் சார். வெரி குட், வெரி குட். இன் ஆல் நோட் பண்ணிக்கிங்க. உங்க நோட்ஸ்ல இன் ஆல் இருக்கணும். ப்ளீஸ் ரைட் இட் டவுன். அப்புறம் as part of எழுதிக்கிங்க. as part of இருக்கு. இங்க சவுண்ட் ஆடியோ கட் பண்ணிக்கிங்க, பாத்துக்கிங்க. as part of எழுதணும். நீங்க எழுதுறதுதான் இருக்கு. கலகேஷன் தான். இங்கிலீஷ் இஸ் ஆல் அபவுட் கலகேஷன். கொத்தா படிக்கணும். சிங்கிள் வேர்டா படிச்சாக்க பயன்படாது. உங்களுக்கு முதல் பயன் வேணும்னா ஃப்ரேஸ்ன்னு சொல்ற சொற்றொடர். இந்த சொற்றொடர் தான் நான் இப்ப சொல்றது. as part of
as part of எத்தனை வார்த்தை பாருங்க, as part of 3 வார்த்தை, right? In all. Very good. Harini, the next statement படிங்க. The modern Tour de France consists of 21-day long stages over a 23 days. 23 day இன்னும் Dash. Dash and cover a distance of about 3,500 kilometers on road and up mountains. Roads and up mountains. இப்ப எனக்கு first இது மட்டும் நம்ம பார்க்கலாம். Only the very best cyclists in the world dash this competition, around 200 of them, and they ride as a team of it, as part of a team with about 20 teams in all. Okay, with about எழுதிக்கிங்க, மணி எல்லாருமே எழுதிக்கிங்க, with about. அவங்க எப்படி கோக்குறாங்க பாருங்க, ஒரே வார்த்தையை அவங்க சொல்ல, ஒரு வார்த்தை தனியா நிக்காது, ரைட்? ஒரு வார்த்தை தனியா நீ அது மட்டும் தமிழ்ல சொல்றீங்க. ஒன்லி த வெரி பெஸ்ட் சைக்கிளிஸ்ட் இன் தி வேர்ல்ட் டேஷ் திஸ் காம்படிஷன் 200 ஆஃப் தம். அப்படியே கம்போஸ் பண்ணி அழகா கோத்து கோர்வையா சொல்லுங்க. அண்ட் தே ரைட் அஸ் பார்ட் ஆஃப் எ டீம் வித் அபவுட் 20 டீம்ஸ் இன் ஆல். மிக சிறந்த சைக்கிளிஸ்ட். நீங்க அது இங்கிலீஷ்ல அடிக்கலாம், அதெல்லாம் தமிழ் எல்லாத்தையும் தமிழ் படுத்தணும்னு அவசியம் இல்ல. கோர்வையா தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. Only the very few cyclists in the world, அதுல பெஸ்ட் 200 மட்டும். வெரி குட். பெஸ்ட் 200 வந்து 20 டீம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்றாங்க. அவ்வளவுதான். ஒரு டீம்ல 10 பேர் இருக்காங்க. அந்த பெஸ்ட் சைக்கிளிஸ்ட் மட்டும்தான் இந்த காம்படிஷன்ல இருக்காங்க. அது எவ்வளவு பேருன்னா பெஸ்ட் வேர்ல்ட்ல 200 பேர் தான். அந்த 200 பேரும் 20 டீமா 10 பேரா ஒரு டீமுக்கு இருக்காங்க. புரிஞ்சுதா? வெரி குட். இப்ப இந்த வார்த்தையை கெஸ் பண்ணுங்க. 24 கெஸ் பண்ணுங்க. நான் ஆப்ஷன் வின் சார், வின். Only the very best cyclists in the world win this car. ஒரே ஆள் தான் ஜெயிக்க முடியும். 200 பேர் ஜெயிக்க முடியாது. 200 பேர் மொத்தம் 200 பேர். யாராவது கொண்டு வர முடியுமா? அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஹரிணி. பட் ஆன்சர் தப்பாயிடும். யாராவது கெஸ் பண்ண முடியுமா? டோன்ட் வரி. இன்னைக்கு இந்த ஒரு பேரா, இந்த 2 பேரா மட்டும் படிச்சாலும் நம்ம நிறைய விஷயம் இதுல கத்துக்க போறோம். பாருங்க. Participate. Only the very best cyclist in the world participate this competition. இல்ல பார்ட்டிசிபேட்டுக்கு அப்புறம் இன்னும் வரணுமே. இன்னும் இல்லையே. இன்னும் இல்லையா? நமக்கு இது ப்ரிப்போசிஷன் இல்லையே. தூக்கின்னு ஒரே ஒரு வார்த்தை தான். ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். நான் ஆப்ஷன் ஓபன் பண்ணா ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ஹரிணி ரொம்ப அருமையா ட்ரை பண்ணாங்க. வின், பார்ட்டிசிபேட்லாம் ரொம்ப ரெலவெண்டான வார்த்தை. வெரி குட் வேர்ட்ஸ், பட் நாட் த ரைட் வேர்ட். பட் அந்த ட்ரை பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் மெயின். அந்த மண்டையை உடைச்சு ட்ரை பண்றோம் பாருங்க. 5 letter word. இல்ல பார்ட்டிசிபேட் வின் மாதிரி வேர்பா தான் வரும். வேர்பு தான் மிஸ் ஆகுதுங்க. வேர்பு தான் காண போயிருக்கு. டோன்ட் வரி. நான் இப்ப ஆன்சர் ஓபன் அப் பண்றேன். அவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்க. ஏன்னா அவ்வளவு திங்க் பண்ணிருக்கீங்க. திங்க் பண்றதுலதான் இந்த ரிசல்ட் வரும். லுக் அட் தட். Go for it. Enter. Super. Enter. Ground work பண்ணதுனால படான ஆன்சர் வருது பாத்தீங்களா? அதுதான் லாங்குவேஜோட இது. வெரி குட். Enter this competition. Only the very best cyclists enter this competition. 200 பேர் தான் என்ட்ரி ஆக முடியும். அவங்க தான் பெஸ்ட். எனக்கு அவ்வளவு கஷ்டமானது. அதுவும் பெரிய பெரிய டீமா இருப்பாங்க. 10 பேர் உள்ள டீம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. வெரி குட். சூப்பர். ஆல்ரைட். நெக்ஸ்ட் ஃபரிடா மேம் ரீட் பண்ணுங்க. The modern Tour de France கொஞ்சம் படிச்சிருங்க. ஃபரிடா மேம். The Tour de France consists of 21 day along stages over a 23 day. ஓகே, அது படிங்க. படிச்சிட்டே போங்க. 23 day dash and covers a distance of about 3,500 kilometers on roads and up mountains. போதும். இந்த ஒரு சென்டென்ஸ் போதும். இதை நம்ம டீகோட் பண்ணுவோம். அருமையா படிச்சாங்க ஃபரிடா மேம். உங்க ப்ரொனன்சியேஷன் சூப்பரா இருக்கு. அந்த எக்ஸ்போஷர் வந்து நல்லா இருக்கு. The modern Tour de France consists of எழுதிக்கிங்க. consist of 2 வார்த்தை. கன்சிஸ்ட் வந்தாலே ஆஃப் வரணும். எழுதிக்கிங்க கலோகேஷன். நான் அது படிச்சு காட்ட சொல்லுவேன். நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு நீங்க எழுதணும். கன்சிஸ்ட் ஆஃப் இந்த 2 வார்த்தை. வெறும் கன்சிஸ்ட் பொதுவா வராது. கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ தேர்ட் பர்சன் சிங்கிறதுனால கன்சிஸ்ட்னு எஸ்ல வருது. வேர்பு, பிக் வேர்ப். இந்த வேர்புக்கு அப்புறம் ப்ரொபோஷன் ஆஃப் தான் எப்பயுமே வரும். பாத்தீங்க. The modern Tour de France consists of 21
டே 21 டேஸ்ன்னு போட்டக்கூடாது பாருங்க. 21 டே பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. 21 டேஸ் போடக்கூடாது. 21 டே லாங் ஸ்டேஜஸ் ஓவர் 23 டே. 23 டேஸ் கிடையாது, 23 டே. ஸோ இது ஒரு கிராமர், பின்னாடி ஒரு நாள் அதை பார்ப்போம். ஸோ இது மட்டும் கரெக்டா பார்த்துங்க. டேஷ் அண்ட் கவர்ஸ் a distance of about 3500 kilometers or 3500 kilometers on roads. On road எழுதிக்கிங்க. on road ரெண்டு வார்த்தையா எழுதிக்கணும். on road. up mountain இந்த ரெண்டு வார்த்தை எழுதிக்கிங்க. up mountains போட்டுக்கலாம், up mountain போடலாம். ரைட். இப்ப ஹரிணி கிட்ட கேள்வி கேட்போம். ஹரிணி, இதுக்கு என்ன மீனிங் தோராயமா சொன்னா போதும். நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். 21 நாள் இந்த இது வந்து நடக்குது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் 20 the modern Tour de France consists of 21 day long stage. 21 நாள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா over 23 days and cover a distance about over 23 days na sir டேனா? ஆமாங்க. 21 நாள் ஸ்டேஜ் இருக்குது, ஆனா 23 நாள்ல முடியுது. ஓகே, 21 நாள் நடக்க இருக்கிறது 23 நாள்ல முடியுது. அதாவது 2 நாள் ரெஸ்ட் டேவா இருக்குது. 2 நாள் அது வந்து அவங்க சொல்றது வந்து 2 நாள் ரெஸ்ட் டே கொடுக்குறாங்க. 10 நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துடுறாங்க. ஓகே 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 சார். அது வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல முடியுதுன்னா 3500 கிலோமீட்டர்ஸ் போத் ஆன் ரோட்லயும் மவுண்டன்லயும் போய் வர்றாங்க. வா, இந்த 21 நாள் ஈவெண்ட் 23 நாள்ல வந்து முடிக்கிறாங்க. இந்த 21 நாள் தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்றாங்க. 2 நாள் ரெஸ்ட் கொடுத்துடுறாங்க. அந்த 23 நாள் என்ன சொல்லணும் சந்தோஷ்? என்ன வார்த்தை வரும்? 25. நான் தமிழ்ல சொல்றேன். முழுமையான காலம் வந்து 23 சந்தோஷ். ஆனா 21 நாள் அவங்க சைக்கிள் ஓட்டுறாங்க ஃபுல் டே. ஓகேவா? பண்ணிக்கலாமா? யோசிக்கலாமா? மணி அந்த வார்த்தையை கொண்டு வரலாமா? ஏன் சார் கொண்டு மணி சொல்லுங்க. மணி 23 டே இதெல்லாம் இதுதான் 21 டே லாங். பாருங்க, டே லாங் எழுதிக்கிங்க. உங்க நோட் புக்ல எழுதிக்கிங்க. 21 டே லாங் ஸ்டேஜஸ் ஓவர் 23 டே கம்ப்ளீட். முழு காலம் யாராவது சொல்ல முடியுமா வார்த்தை? யாராவது? ஏன் சார் ட்ரை பண்ண முடியுதா? டோன்ட் வரி. ஓகே, நான் இப்ப ஆப்ஷன் ஓபன் பண்ணா அடுத்த செகண்ட் நீங்க சொல்ல முடியும். பிகாஸ் அதுதான் பவர். நீங்க நிறைய யோசிச்சிருக்கீங்க. லெட்ஸ் லுக் அட் திஸ். Period. லென்த் சார். ஓ, Period, sir. 21 டே Sir, period, sir. பீரியட். 23 டே பீரியட். 23 டே பீரியட். நான் எழுதி வச்சுங்க. பீரியடுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒரு பீரியட் வந்து காலம், ரெண்டாவது பீரியட் வந்து ஃபுல் ஸ்டாப். அமெரிக்கன்ல வந்து 2 மீனிங் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பீரியட் வந்து காலம், அந்த காலம் தான் 23 டே பீரியட். ஃபுல் பீரியட் வந்து 23. இன்னொரு பீரியட் வந்து ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி இருக்கு இல்லைங்களா? முற்றுப்புள்ளியா பீரியடும்பாங்க அமெரிக்கன்ஸ். பிரிட்டிஷ்காரங்க இந்தியன்ஸ் சொல்ல மாட்டாங்க அப்படி. அமெரிக்கன்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அதை ஒரு வார்த்தை ஓமனுங்கிற இதுல கவர் பண்ணுவோம். 23 டே பீரியட் அண்ட் கவர்ஸ் a distance of about 3500 kilometers on roads and up mountains. இது நல்லா தமிழ் வழியா நல்லாவே சொன்னாங்க ஹரிணி. The last word ஏன் சார் படிச்சிருங்க. The race is dash by millions of people. Millions of people. மில்லியன் சொல்லக்கூடாது. Millions of people. Swami, sir? Throughout, very good. The race is dash by millions of people. Okay, ஓகே தான். போயிட்டே இருக்கு. Millions of people throughout the route, as well as million more on TV. வெரி குட். எழுதிங்க. இப்ப எழுதிக்கிங்க. as well as எழுதிக்கிங்க. as well as அப்படியே ஒரு கொத்தா போடுங்க. as well asனா அண்டு தான், அது as well as போங்க. as well as அப்புறம் ஆன் டிவி போடுங்க. வெறும் டிவி போடாம ஆன் டிவி போடுங்க. ஆல் ரைட். ஏன் சார் நீங்க எழுதுனதை மட்டும் இப்ப எனக்கு படிங்க. அந்த மோர் தென் ஒன் வேர்டு உள்ள அந்த ஃப்ரேஸ் சொற்றொடர் அது மட்டும் படிங்க. Taken place since then,
brief time in all as part of with about consists of on road, up mountain, day long as well as on TV. சூப்பர். இது ஒரு இதுதான் வேணும், இதுதான் படிக்கணும், இப்படிதான் படிக்கணும். நீங்க ரீடிங்ல மட்டும்தான் தாய் ஸ்கில் நான் சொல்லியிருக்கேன். தாய் திறமைங்கிறது ரீடிங் அவ்வளோ முக்கியமானது. The race is dashed by millions of people throughout the route as well as Watched, sir. Watched. பியூட்டிஃபுல். ஆனா வாட்ச்னு வராதுல, ஏதோ மாடிஃபை பண்ணிருக்கணும் இல்லைங்களா ஹரிணி பிரியா? 99% உங்க ஆன்சர் கரெக்ட். ஸ்லிப் ஆயிட்டா ஏதோ ஒரு இடத்துல. இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஹரிணி. ஹரிணி The race is watched. சொல்லுங்க சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. வாட்சிங். இல்ல அவங்க வெறும் வாட்ச்னு சொன்னாங்க, தப்புன்னு சொன்னேன். இப்ப சொல்லுங்க. Watched. வாட்ச் பாசிவ் வாய்ஸ். வெரி குட், சூப்பர். எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? எப்படி ஒர்க் பண்ணிருக்கோம், வந்திருக்கு பாருங்க. டி தான். லுக்குடுனா கொஞ்ச நேரம் பாக்குறது, வாட்ச்னா ஃபுல்லா பாக்குறது. கரெக்டா சொல்லுங்க மீனிங் ஹரிணி பிரியா. லாஸ்ட் சென்டென்ஸ். அந்த ரேஸ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் போற வழியிலையும் டிவிலையுமே பார்த்தாங்க, கண்டுகளிச்சாங்க. போற வழி, அவங்க போற வழி, அந்த 200 பேர் போற வழியில நின்னு பாக்குறது, ரைட்? நின்னு பாக்குறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, கோடிக்கணக்கான மக்கள் வந்து என்ன பண்றாங்க, டிவி வழியா. சூப்பர் சூப்பர். இப்ப ஹரிணி பிரியா, எனக்கு ஃபுல்லா ஆன்சரோட படிக்கணும். நான் ஆன்சரை மறைக்கிறேன், நீங்க ஆன்சரை அப்படியே கொண்டு வந்து படிக்கிறீங்க. டூர் டி பிரான்ஸ் ஃபுல்லா படிங்க, நல்லா வால்யூமா படிங்க. The Tour de France is probably the most famous cycling race in the world. It was first held in 1903 and has taken place most years since then. Cyclists follow a route around France, even starting or heading out for a period time to another country, such as for a dash time. For a starting or heading ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்களா? அங்க ஃபோக்கஸ் பண்ணல, அந்த 23 மட்டும் ஃபோக்கஸ் பண்ண விட்டீங்களா? brief time. Sorry, sir. போயிட்டே இருங்க. Out for a brief time to another country such as Belgium, Germany, Italy or Spain. However, since 1975, the race has always finished in Paris on the Champs-Élysées. போயிட்டே இருங்க. Only the very best cyclists in the world enter this competition, around 200 of them, and they ride as part of a team with about 20 teams in all. The modern Tour de France consists of 21-day long stages over a 23-day period and cover a distance of about 3,500 kilometers on road and up mountains. The race is watched by millions of people throughout the route as well as millions more on TV. Very good. 9 கொடுப்பேன் out of 10. உங்க ரீடிங் கேப்பபிலிட்டி வெரி குட். கவர்னு சொல்லக்கூடாது, எஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. ஓகே சார். ஆன் ரோடுன்னு ரோட்ஸ் எஸ் விட்டுறக்கூடாது. சோ அந்த மாதிரி இந்த எஸ் விட்டுற அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் சூப்பரா பண்ணீங்க. மோஸ்ட் ஃபேமஸ் சைக்கிளிங் ரேஸ் ஹாஸ் டேக்கன் பிளேஸ். பிரீஃப் டைம். Enter this competition. 23-day period. The race is watched. இப்ப நீங்க ஒண்ணு எழுதிக்கீங்க, சச்சஸ் இருக்கு பாருங்க, நான் மார்க் பண்றேன். இந்த சச்சஸ்ங்கிறது 2 வார்த்தை, அதை நீங்க எழுதிக்கீங்க, கலெக்ட் பண்ண. எது சார்? சச்சஸ்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் சச்சஸ். போட்டுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சச்சஸ். அதுக்கு இன்னொரு வார்த்தை நேம்லி எழுதிக்கிங்க, NAMELY, நேம்லி. ரைட்? லைக்கும் போட்டுக்கலாம், LIKEன்னு ஒரு வார்த்தை போடலாம். நேம்லி, லைக், சச்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஒண்ணுதான். ஆல்ரைட், இப்ப ஓரளவு ஒரு இது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மல்டிபிள் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம் கேம்பிரிட்ஜ்ல. முக்கியமான ஒரு டாஸ்க் இது. ஸோ இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப வேர்பு பாக்குறதுங்கிறது ஒண்ணு. இஸ் அப்படின்னு ஒரு வேர்பு இருக்கு பாருங்க. இங்க வாஸ் ஹெல்ட் இன்னொரு வேர்ப் இருக்கு பாருங்க, வாஸ் ஹெல்ட். பாசிவ் வாய்ஸா it was first held in was held. ஃபர்ஸ்ட்ங்கிறது அட்வர்ப், அதை விட்டுலாம். வாஸ் ஹெல்ட். அப்புறம் பாருங்க ஃபாலோ. அப்புறம் பாருங்க has finished, ஆல்வேஸ் அட்வர்ப், அதை விட்டுருங்க. has finished.
நான் எழுதுங்க. நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க. நம்மளோட நம்ம போன கிளாஸ்ல படிச்சதை எப்படி அப்ளை பண்ணலாம் பாருங்க. என்டர் என்டர் என்டர். ரைடு 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 எழுதணும். நான் சொல்ற வார்த்தை மட்டும் எழுதணும். கன்சிஸ்ட் 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 எஸோட சேர்த்து போட்டுங்க. கவர்ஸ் கவர்ஸ் கவர்ஸ். ஈஸ் வாட்ச்ட் ஈஸ் வாட்ச்ட் ஈஸ் வாட்ச்ட். இன்னொரு வாட்டி சொல்றேன், யாராவது மிஸ் ஆனாக்க எழுதிக்கிங்க. இஸ் இஸ் இஸ். வாஸ் ஹெல்ட் வாஸ் ஹெல்ட் வாஸ் ஹெல்ட். ஃபாலோ ஃபாலோ ஃபாலோ. ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹாஸ் ஃபினிஷ்ட். என்டர் என்டர் என்டர். ரைட் ரைட் ரைட். Consist, consist, consist. Covers, covers, covers. Is watched, is watched, is watched. ஹரிணி படிக்க முடியுமா? முத வார்த்தை என்ன சொன்னேன்? முத verb. Yes, sir. Is மட்டும் இல்ல, என்ன tense? Present tense. Present tense. என்ன present tense? Simple present tense. Simple present. நம்பர் 1 போட்டுங்க. இஸ்க்கு போட்டு ஐஃபன் 1 போட்டுங்க. குயிக்கா போடுங்க. இஸ் ஐஃபன் 1. நான் பார்ப்பேன், அது ஹோம்ஒர்க்ல அப்படியே எழுதிட்டு வரணும் எனக்கு. எஸ். அடுத்தது வாஸ் ஹெல்ட். வாஸ் ஹெல்ட் எங்க சார்? இந்த நம்பர் சொல்லிடலாமா? வாஸ் ஹெல்ட் சார் பாசிவ் வாய்ஸ் சார். வெரி குட் வெரி குட். பாசிவ் வாய்ஸ்ல என்ன? பாசிவ் வாய்ஸ்ல வந்து 5. இத நீங்க நம்பர்ல சொல்லுங்க. 13 14 16 சார். 16. பியூட்டிஃபுல். 16. வெரி குட். 16. வெரி குட். 16 உடனே அந்த மீனிங் புரிஞ்சிடும். வெரி நைஸ். Now has taken 22. has taken. அதை நான் சொல்ல விட்டுட்டேன். has taken. ஹரிணி has taken. Has taken. 3, sir. 3. Beautiful. Present perfect sir. Beautiful. Present perfect. Very good. Very good. Follow follow follow. Simple Mani, present follow. 1 sir. Follow 1. Follow Simple 1. present Very 1 good. sir. Very good. Superb. Has finished. Has finished. 3 sir. Perfect. வெரி குட். இப்ப பாருங்க, இந்த முதல் பேரால 1 வந்திருக்கு, 16 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. 1 16 3 வந்திருக்கு. வெரி குட். only the very best. Now enter enter enter. 1 sir. Very good. Very good. Ride ride ride. 1 sir. Very good. இந்த பாருங்க, enter 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 entering entrance. Ride road ridden riding rides. அந்த V1 ல இருந்து V5 வரையிலும் தெரியறதுனால ஈஸியா நீங்க பண்றீங்க பாருங்க. சில இதுல சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் இருக்கு, இதுல வெறும் மெயின் வெர்ப் இருக்கு. கன்சிஸ்ட் 5 கன்சிஸ்ட். sir. இன்னொரு வாட்டி கன்சிஸ்ட். 5 sir. ஓ கன்சிஸ்ட் வெர்ப் எஸ் இருக்கு சார். இருக்கு, ஆனா வெர்ப் தான் கேக்குறேன் நான். வெர்ப் அப்போ 1 sir. டென்ஸ் கேக்குறேன். யா சொல்லுங்க. டென்ஸ் சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. 5 Present கிடையாது. tense. Present tense அது. அப்ப நம்பர் சொல்லுங்க. 1. 1. வெரி குட். கவர்ஸ் கவர்ஸ் கவர்ஸ். அதுவும் 1 தான் சார். வெரி குட் வெரி குட். ஈஸ் வாட்ச்ட் ஈஸ் வாட்ச்ட் ஈஸ் வாட்ச்ட். 13 சார். வெரி நைஸ். ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க அவருக்கு. ஏகமன் சாருக்கு. எதுக்கு இந்த அப்ளிகேஷன் கேட்டோம்னா, இந்த 2 பேராகிராஃப்ல 1 யூஸ் பண்ணிருக்காங்க, 3 யூஸ் பண்ணிருக்காங்க, 13 யூஸ் பண்ணிருக்காங்க, 16 யூஸ் பண்ணிருக்காங்க. 4 டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ உண்மையிலே இந்த டென்ஸோட மீனிங் புரிஞ்சாதான் இந்த 2 பேராகிராஃபோட உண்மையான அர்த்தம் புரியும். இந்த 20 டென்ஸ் எதுக்கு இருக்குது? எப்ப எக்ஸாக்டா நடக்குது ஒரு விஷயம்னு சொல்றதுக்கு. சோ அதை வந்து நம்ம எந்த விதத்திலையும் தப்பா இன்டர்பிரேட் பண்ண முடியாது. சாப்பிட்டேன் சாப்பிடுவேன்ங்கிற மாதிரி பெரிய வித்தியாசம் அந்த டென்ஸுக்கு நீங்க கொடுக்கறத மரியாதை. இது நிறைய விஷயம் நம்ம இதுல பண்ணியிருக்கோம். நிறைய ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப பாருங்க, ஹெல்ட் இன் அது எழுதிக்கிங்க. ஹெல்ட் இன் எப்படி கலெக்ட் ஆகுது பாருங்க. ஹெல்ட் இன் நிறைய விஷயம் இதுல நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ப்ரொனவுன் இருக்கு, அதுக்கு தம்மு போடுறாங்க, தே போடுறாங்க, என்னென்னமோ அதுல போடுறாங்க. ரைட். நிறைய லேர்னிங் இருக்கு. நம்ம ஒண்ணு குயிக்கா பண்ணலாமா? ஒரு 20 மினிட்ஸ் இருக்கிறதுக்கு இன்னும் ஒண்ணு மட்டும் நான் பண்ண போறேன். சந்தோஷ் ரெடியா இருக்கீங்களா? நம்ம லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். கரெக்டா மீனிங் பண்ண முடியுதா? பண்ணிடலாமா? ஒண்ணு குயிக்கா பண்ணிடலாமா? எஸ் சார். ஆல் ரைட். பல்ல பத்தி இருக்குது.
ஆல் ரைட். Sir, may I start? நீங்க படிக்கிறது கஷ்டமா இருக்குது, சவுண்ட் இருக்குன்னா பரவாயில்ல, மணியை இல்ல படிக்க சார், இப்போ ஓகே. இப்போ ஓகே சார். சந்தோஷ் படிங்க. டீத். Teeth. Baby teeth, also known as milk teeth, start to grow before we are born and will usually dash when we are about 6 to 12 months old. Most of us will have around 20 milk teeth, which will start to dash out when we are when we are 5 or 6 years old. Yes, sir. 6 years old. In the UK, that's when the tooth fairy will come to collect them. In Spain and Latin America, it's Perez the mouse. Very good. இன்னொரு The outside of our new adult teeth is. சந்தோஷ், the first paragraph இன்னொரு வாட்டி படிங்க. கொஞ்சம் ஹெசிடேஷன். Yes, sir. Baby teeth, also known as milk teeth, start to grow before we are born and will usually dash when we are about 6 to 12 months old. Most of us will have around 20 milk teeth, which will start to dash out when we are 5 or 6 years old. In the UK, that is when the tooth fairy will come to collect them. In Spain and Latin America, it is Perez the mouse. அவ்வளவுதான். இது ரொம்ப பயந்துக்கலாம், சூப்பரா பண்ணாரு, ரொம்ப சூப்பரா பண்ணாரு. கோர்வையா யாராவது ஒருத்தங்க தமிழ்ல இது சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை. கோர்வையா ஒரு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரியுதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள்லாம் யூஸ் பண்றப்ப பாருங்க, பெரஸ் மவுஸ்ன்னு வருது, ஃபேரின்னு வருது, லாட்டின் அமெரிக்கான்னு வருது. இதுல நிறைய விஷயத்த உள்ளடக்கின ஒரு திங் அது இருக்குது. பேபி டீத் நம்ம பால் பல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க பால் பல்லு குழந்தைங்களுக்கு சீக்கிரமே விழுந்துரும். அந்த பால் பல் அததான் அவங்க சொல்ல வர்றாங்க. ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுல அடிக்கடி பேசுற விஷயம் தான் அது. பால் பல்லு விழுந்துரும், விழுந்தே ஆகணும். அது விழுந்ததுக்கு அப்புறம் நல்ல பல்லு முளைக்கும். ரைட்? ஸோ தட்ஸ் வாட் தே சே. ரைட்? இதுல வந்து நோட் பண்ணிக்கிங்க. we are born அந்த 3 வார்த்தை எழுதிக்கிங்க. we are born. most of us எழுதிக்கிங்க. start to grow இங்க இருக்கு பாருங்க, start to grow. இந்த டேஷுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சோ இப்போதைக்கு வேணாம். collect them. Baby teeth, also known as milk teeth, start to grow before we are born and will usually dash when we are about 6 to 12 months old. படிக்கிறப்பே நீங்க அந்த கரெக்டான மாடுலேஷனோட படிச்சாதான் வார்த்தை வரும். and will usually dash when we are about 6 to 12 months old. Most of us will have around 20 milk teeth, which அந்த teeth தான் விச்சுங்கிறாங்க, will start to dash out when we are 5 or 6 years old. In the UK எழுதிக்கிங்க. அது மாதிரி ஒரு கண்ட்ரி பேர் வரப்ப தே போடுறாங்க பாருங்க. in the UK, that's when the tooth fairy will come to collect them. In Spain and Latin America, it is Perez the mouse. ஸ்பெயின்லயும் லாட்டின் அமெரிக்காலையும் பெரஸ் த மவுஸ்ன்னு சொல்றாங்க. அத யூகேல ஃபேரின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பல்லு விழுறது ஏதோ ஒரு ஏஞ்சல் வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு போகுது. திருப்பி அது கிடைக்காது, வேற பல்லு முளைக்க போகுது. குழந்தைகளுக்கு அந்த பல்லு விழுறது எங்க போகுதுன்னே தெரியல, யாரோ வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரொம்ப சிம்பிளா தான் சொன்னாங்க. இதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. பேபி டீத், ஆல்சோ known as milk teeth, start to grow before we are born. அது குழந்தைய கருவுல இருக்கிறப்பயே அது வளரணும்னு சொல்றேன் சார். கருவுல இருக்கிறப்பயே வளர ஆரம்பிச்சது பல்லு. அண்ட் அது பால் பல்லு. and will usually dash when we are about 10 years, 6 or 12 months. குழந்தைக்கு 6 மாசம் இல்ல 12 மாசம் இருக்கிறப்ப அந்த பல்லு தெரியும் சொல். வாவ். அப்ப என்ன வார்த்தை இருக்கும்? தெரியும். அதுக்கு தெரியுமா இல்ல வேற ஏதாவது? கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை விசிபிளா சார்? விசிபிள். அந்த விசிபிள்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பரவாயில்ல, இந்த அளவு கொண்டு வந்து ஆப்ஷன் கொடுத்தா படாருன்னு அடிச்சிருவீங்க. இன்னும் வேற ஏதாவது யோசிக்க முடியுமா மணி? வேற ஏதாவது? விசிபிள், தெரியும்லாம் ரொம்ப க்ளோஸான வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. 6 மாசம் 12 மாசம் அந்த குழந்தைக்கு 1 வயசுக்குள்ள வெளியே வருது சார்.
Grown up. சொல்லுங்க 6 மாசம் 12 மாசத்துக்குள்ள என்ன வரும் அது அருமையா தெரியும்னு சொன்னாரு. ரொம்ப Yes. க்ளோஸ் வேர்டு தான். இந்த இடம் தான் யோசிக்கணும். நீங்க யோசிக்கிறப்பதான் சந்தோஷ் ஒரு வார்த்தை சொல்லுங்க. C sir, usually C. ஓகே, சி இருக்கட்டும், விசிபிளா இருக்கட்டும். இப்ப நீங்க கொண்டு வாங்க, நம்ம பார்க்கலாம். நான் ஓபன் பண்ற ஆப்ஷனை. ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் ஆன்சரை கரெக்டா சொல்ல முடியும். நமக்கு கருவில இருக்கப்பயே அந்த பல்லு, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவில இருக்கப்பயே அந்த பல்லு வளர ஆரம்பிச்சிருது. 6 வயசு 12 வயசு ஆகுறப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது. அதாவது அத நம்மளால பார்க்க முடியுதுங்கிறது சொன்னாரு. ஐ எம் ஓப்பனிங் இட் அப் நவ். லுக் அட் திஸ். Appear. Appear. சூப்பர். அவ்வளவுதான், அவ்வளவுதான் வேணும். இந்த டைம் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்றது நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணி படிக்கிறப்ப வந்துடும். will appear when we are about 6 to 12 months. Most of us will have around 20 milk teeth which will start to இப்ப பாருங்க, பொதுவாவே நமக்கு அது மாதிரி 20 பால் பல்லு இருக்கும். இந்த பால் பல்லு 20 இருக்கும். அந்த பால் பல்லுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது. 5ல இருந்து 6 வயசு வளர்றது 5ல இருந்து 6 வயசு வர்றப்ப அது முன்னாடியே வளருது. ஹரிணி, முன்னாடியே வளருது. அது கருல இருக்கப்பே வளருது. வளர்ந்து முடிஞ்சிரும். கொட்டி போயிரும். அப்ப யாரும் சொன்னாங்க. இப்ப யாரு அது? ஃபரிடாவா? மணி சார் கொட்டிரும். அதாவது சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? grown up முடிஞ்சிரும். இல்ல, மணி சொன்னாரு கொட்டி போயிரும் சார். கொட்டி போயிடும். 5-6 வயசுல அந்த 20 கொட்டி போயிடும். fallen out சார். ஸ்டார்ட் 2க்கு அப்புறம் என்ன வரும்? fallen வருமா? ஃபால் வருமா? Fall. ஃபால் தான் வரும். 2க்கு அப்புறம் fallen வராது. வெரி குட். வாவ் வாவ் வாவ். இதுதாங்க மேஜிக். இதுதான் மேஜிக். லுக் அட் தட். இட் ஹேஸ் டு பி ஃபால். 2க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி தான் வரும். ஃபால் தான் V1 தான் வரும். அருமையாக ஹரிணி, குட் ஜாப். Thank you sir. Start to fall out when we are 5 or 6 years old in the UK. That is when the tooth fairy. So அதாவது அவங்க ஃபேரின்னு அவங்க சொல்றது வந்து ஏஞ்சல சொல்றாங்க. அந்த தேவதை, பல் தேவதை வந்து அந்த குட்டி பசங்கள்ட்ட இருந்து உள்ள 20 பல்லையும் ஏதோ ஒரு வகையில வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். ஸ்பெயின்ல அந்த குட்டி, அந்த தேவதைன்னு சொல்லாம அது வந்து ஒரு சுண்டலியா சொல்றாங்க. பெரஸ் த மவுஸ்ன்னு சொல்லி அந்த சுண்டலியோட பேர் கூட வைக்கிறாங்க. சுண்டலி இந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு ஓடி போயிடும். ஏஎம்எஸ் சார், இது புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? எஸ் சார். அவ்வளவுதான். இது எதுக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் பண்றோம்னா, முழுசா புரிஞ்சா மட்டும்தான் அந்த வார்த்தை வெளில வரும். ஒன்லி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வரும். சூப்பர். மணி, இந்த செகண்ட் பேராகிராஃப் படிங்க. The outside of our new adult teeth is dash enamel and is the hardest part of our body. அப்படி என்ன பாட்டீங்க? இன்னொரு வாட்டி படிங்க. The outside of our new adult teeth is dash enamel and is the hardest part of our body. Super. The outside of our new adult teeth. அந்த 5-6 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் பால் பல்லு எல்லாம் உளுந்ததுக்கு அப்புறம் the outside of new adult teeth. இப்போ வரது எல்லாமே adult teeth தான். இது அவ்வளவு ஈஸியா விடாது. சார் கவர் வருமா சார்? சொல்லுங்க. கவர். இன்னொரு வாட்டி. கவர். The outside of our new adult teeth is dash enamel. பாருங்க, ஸ்ட்ராங்கா சார். இன்னொரு வாட்டி. எனாமல்ங்கிறது சிங்கிள் கோட்ல கொடுத்து பண்ணிருக்காங்க. எனாமல்னா யாரோ சொல்றது இல்ல, யாரோ பேசுறது இல்லைங்களா? சிங்கிள் கோட் கொடுத்துருக்காங்களா? சிங்கிள் கோட் கொடுத்தோம் அந்த வார்த்தை பண்ணி சிங்கிள் கோட் உங்களால பண்ண முடியும். சிங்கிள் கோட் கொடுத்தா அதான் சிங்கிள் கோட் கொடுத்தா சார் யாரோ ஏதோ சொல்றது தானே சிங்கிள் கோட்டை கொடுப்பாங்க. யாரோ ஏதோ பேசுறது, நம்ம பேசுறது தானே சிங்கிள் கோட் கொடுப்பாங்க. பேசுறது தானே சிங்கிள் கோட்ல கொடுப்பாங்க. கவர்ஸ் பை இல்ல நான் சொல்லிட்டேன். அண்ட் ஓகே, ஏதாவது ஃபரிடா மேம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா படான்னு அடிச்சிருவீங்க. எனாமல் சொல்றது. சோ இப்ப புதுசா உள்ள அந்த டீத்துக்கு வந்து பால் பல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அடல்ட் டீத்து, அவ்வளவு ஈஸியா விடாது. இதுக்கு எனாமல்னு பேரு. It's called. வாவ். யார் அது?
Sir, money, sir. Wow, beautiful, beautiful. Is called நோட் பண்ணிக்கிங்க. இஸ் கால்டுங்கிறத கலகேஷன்ல நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி ஃபாலோ அவுட்னு 22 வந்ததுல அதுவும் கலகேஷன்ல நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கணும். கலகேஷன்ல வச்சுதான் உங்க ஃப்ளூயன்சி வந்து தீர்மானிக்கப்படும். அப்படியே இஸ் கால்டு ஃபாலோ அவுட், இஸ் கால்டு ஃபாலோ அவுட். சூப்பர். அண்ட் இஸ் த ஹார்டஸ்ட். அதுக்கு பேர் எனாமல்னு பேரு. அதுதான் ஹார்டஸ்ட், பாடியிலே ஹார்டஸ்ட். அதான் பயங்கரமானது இந்த எனாமல்ங்கிறது. அந்த புதுசா முளைச்ச அடல்ட் டீத் அது ரொம்ப முக்கியம். ஹவவர் ஹார்டஸ்ட் பார்ட்டதுக்கு அப்புறம் இருப்பினும் டேஷ் டு அவர் போன்ஸ் விச் கேன் ரிப்பேர் தெம்செல்ஸ் ஓவர் டைம் டேமேஜ் டு எனாமல் இஸ் ரொம்ப அருமையான சென்டென்ஸ். டேஷ் அண்ட் இஸ் யூஸ்வலி த ரீசன் ஃபார் yellow colored teeth ஆர் a visit to the dentist. ரொம்ப பெரிய சென்டென்ஸ். இது எப்படி மேனேஜ் பண்றோம்னு பார்ப்போம். ஃபரிடா மேம் படிச்சிடுங்க. ஹவவர் ஃபரிடா மேம் படிச்சிருங்களா? ஹவவர் ஓகே. ஹரிணி படிச்சிருங்க. However, dash to our bones, which can repair themselves over time. Damage to enamel is dash and is usually the reason for yellow colored teeth or a visit to the dentist. சூப்பர். இதுல நிறைய விஷயம் பார்க்கணும். ரொம்ப ஹார்டஸ்ட் பாடுறது பாடி இந்த நிலைமையில தான் இருக்க போகுது. இருந்தாலும் டேஷ் டு அவர் போன்ஸ், போன்ஸை பத்தி அவங்க பேசுறாங்க. திடீர்னுங்க அந்த பல்லையும் போன்ஸையும் எனாமலையும் போன்ஸையும் Compare. வா மணிகண்டன் பயங்கரமா கலக்கிட்டாரு பாருங்க. கம்பேர் டு வாவ் அந்த 2 வந்திருக்கா? கம்பேர் டு எழுதிக்கிங்க. கம்பேர் டு அப்படிங்கிற கலகேஷன் எழுதிக்கிங்க. கம்பேர் டு போன், இதுதான் இங்கிலீஷ், இதுதான் கலகேஷன். கம்பேர் டு போன்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த போன்ஸ் என்னவா? விச் மணி. அந்த விச்ங்கிறது எதை சொல்றாங்க? Which bones? Sir, tooth, போன்ஸ் sir. தான் விச்ங்கிறாங்க. Sir, இல்ல, sir, tooth. இல்ல Oh, sir, கம்பேர் டு போன்ஸ் கமா விச் Which போட்டீங்கன்னா அந்த போன்ஸ் hardest. தான் விச்ங்கிறாங்க. Okay, sir. போன்ஸ் வந்து என்ன பண்ணும்? கேன் ரிப்பேர் தெம்செல்ஸ் ஓவர் டைம். அப்படின்னா என்ன அர்த்தம்? போன் தானா சரிப்படுத்திக் கொள்ளும். Okay, தானே sir. சரிப்படுத்தும். ஆனா அந்த எனாமலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சரிப்படுத்த முடியாது. சரிப்படுத்த முடியாது. வாவ். அப்ப டேமேஜ் டு எனாமல் இஸ் என்ன வார்த்தையா இருக்கும்? டேமேஜ் டு எனாமல் இஸ் கொண்டு வாங்க பார்க்கலாம். ஹரிணி கொண்டு வாங்க பார்க்கலாம். Damage to enamel is dash and சரிப்படுத்த முடியாதுங்கிறாங்க இல்லையா? அந்த Won't சரிப்படுத்த repair. Won't repair. ஒரே வார்த்தையில வரணும். டேமேஜ் வந்து எப்படிப்பட்ட டேமேஜா இருக்கும்? பரவாயில்ல இவ்வளவு Permanent. சொல்லுங்க. Permanent. ஐயோ இந்த கலக்கிறார் மணி. தட்ஸ் ஆல். இது எது தோணுதுன்னா எனக்கு இது நான் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்துல இருக்கிறவங்களாலதான் இந்த ஆன்சரை கொண்டு வர முடியும். பிரில்லியன்ட். கால்டு சொன்னாரு, கம்பேர்டு சொன்னாரு, வாவ் பர்மனன்ட் சொல்லியிருக்காரு. வாவ். சோ இது யாருக்கு வரும் இந்த ஆன்சர்னா? நான் படிச்சாகணும். நான் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிற நோக்கத்துல அந்த ஜோன்ல வந்துட்டா வந்துடும். கட்டாயமா வந்துடும். மனிதனோட பவர் அது. டேமேஜ் டு எனாமல் இஸ் பெர்மனன்ட். போன்ஸ் மாதிரி போன்ஸை விட ஸ்ட்ராங். ஆனா போன்ஸுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணா அதுவே ரிப்பேர் ஆகிக்கும். ஆனா எனாமலுக்கு ஏதாவது ஆனா அவ்வளவு வராது. பல்லோட ஆரோக்கியம் வந்து அவ்வளவு முக்கியம். ஏதாவது ஒண்ணு அடிபட்டா அவ்வளவு ஈஸி கிடையாது. பல்லு டென்டிஸ்ட் போய் அவங்கள பாருங்க. அண்ட் யூஸ்வலி த ரீசன் ஃபார் yellow colored teeth. சில பேருக்கு பல்லு மஞ்சளா இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அடிபட்டு இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு. இல்லைன்னா டென்டிஸ்ட்ல போகணும்னு வழி தாங்க முடியாம டென்டிஸ்டுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு காரணமும் அந்த எனாமல்ல அந்த பெரிய டீத்ல ஏதோ ஒரு அடிபட்டு இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு. வெரி குட். மணி 26 படிச்சிருங்க. சோ Take care of us, sir. வாவ். இதுல வந்து என்னன்னா ஜெரண்டை யூஸ் பண்ணணும். வெறும் டேக் கேர் போட முடியாது இல்ல. Taking care, sir. டேக்கிங் கேர் ஆஃப் அவர் 32 adult teeth. 32 பல்லு, பால் பல்லு இல்லாம 32 பல்லு. டேக்கிங் கேர் ஆஃப் ஜெரண்ட் பிரேஸ் இஸ் எ சீரியஸ் பிசினஸ். வாவ். இந்த 32 பல்லையும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸா பண்ணணும். அது டேக் கேர் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பிசினஸ் மாதிரியே பார்த்து பண்ணணும். வெரி குட். டேக்கிங் கேர் ரொம்ப அருமையா பண்ணார் சார். வா. நான் இப்ப ஒரு குயிக்கா ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஒண்ணு பண்ண போறோம். இதை சார் அப்படியே வந்து படிக்கணும். இதை அப்படியே படிக்கணும், ஆன்சரோட படிக்கணும். ஆன்சர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். நம்ம கரெக்டா கொண்டு வர பார்க்கலாம். Baby teeth, also known as milk teeth, start to grow before we are born and will usually
Appear. Yeah, ரொம்ப appear. Usually appear When we when are we are about 6 to 12 months old. Most of us will have around 20 milk teeth, which will start to Fall. fall Fall out. Start to fall out when we are 5 years or 5 6 or 6 years old. years. In the UK, that's when they both fairy, Tooth fairy Tooth fairy. will come to collect them. will come to collect them. In Spain, in Latin America, it's It is called the mouse. the mouses. ஆமா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க எனக்கு புரியுது அந்த கண்ணு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு Yes, yes, டோன்ட் வரி நம்ம ஹரிணி நீங்க இது பண்ணுங்க அடுத்தது பண்ணுங்க Yes, sir. Next paragraph, sir. எஸ் The outside of our new adult teeth is called enamel and is the hardest part of our body. However, compared to our bones, which can repair themselves over time, damage to enamel is permanent and is usually the reason for yellow colored teeth or a visit to the dentist. So, taking care of our 32 adult teeth is the serious business. Don't forget that 1/3 of each tooth is hidden inside the gum, and gums need care and attention too. வா அவ்வளவுதான் இந்த டீத்து எனாமல் கம்ம பார்த்துக்கணும் இது பண்ணிக்கணும் எவ்வளவு கிளீனா ஒரு சின்ன விஷயமே தெரியுது எவ்வளவு ப்ரொஃபவுண்டா பண்ணியிருக்காங்க நோனஸ் எழுதிக்கிங்க நோனஸ் எழுதிக்க நோன் ஒரு வார்த்தை ஆஸ் எழுதி சேர்த்து பக்கத்துல எழுதிக்கிங்க 2 வார்த்தை நோனஸ் முன்னாடியே எழுதிருக்கீங்க ஃபால் அவுட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபால் அவுட் எழுதிருப்பீங்க கலெக்ட் தம் எழுதியிருக்கோம் சார். வெரி குட் ஈஸ் கால்டு Elias, sir. compare to very good super Elias, sir. ஓவர் டைம் பியூட்டிஃபுல் ஆனது காலப்போக்கில் ஓவர் டைம் சூப்பரான வார்த்தை காலப்போக்கில் எப்படி நம்ம அழகா தமிழ்ல யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி இங்கிலீஷ்லயும் எவ்வளவு அழகா பண்றாங்க பாருங்க ஓவர் டைம் டேமேஜ் டு reason for visit to taking care serious business need care attention to எவ்வளவு வார்த்தை நீங்க இப்ப நிறைய புக் படிக்க நான் சொன்ன இந்த கலெக்ட் ஆகுது கலெக்ஷனை பாருங்க கோலொகேட் அடுத்தடுத்தாப்புல பக்கத்துல லொகேட் ஆகுதான் அதான் கலெக்ஷன் சொல்லுவாங்க இந்த கலெக்ஷன் எவ்வளவு தெரியுதோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம் புரிதல் வரும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லாங்குவேஜ் வந்துடும் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்குது ரொம்ப ஈஸியா நீங்க வந்து கொண்டு வரலாம் இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் இதுல டென்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல அந்த டென்ஸ் அப்ளை பண்ணுவோம் பாருங்க start to grow number 1 start to grow we are born number 13 will usually appear 9 நம்பர் மட்டும் போட்டுங்க 1 13 9 we are about number 1 will have number 9 will start number 9 fall out number 1 will come number 9 is called number 13 which can appear 9m போட்டுங்க 9m தனியா பண்ண போறோம் எம்னா மாடல் verb 9 ல இருந்து will repair can repair 9m is permanent number 1 is usually the reason number 1 taking care ல வந்து is number 1 don't forget number 1 is hidden number 13 need care number 1 அவ்வளவுதான் இது நான் வந்து குயிக்கா சொன்னேன் அது முடிக்கணுங்கிறதுக்காக குயிக்கா சொன்னேன் அடுத்த கிளாஸ்ல தெளிவா பார்ப்போம் இன்னும்
இப்ப ரீடிங் வந்து எவ்வளவு முக்கியமான ஸ்கில் பாருங்க. ரீடிங் வந்து சும்மா ரீட் பண்றது இல்ல, ரீட் பண்ணிக்கிட்டே புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிட்டே ரீட் பண்றது. அது பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஃப்ளூயன்சி விட்டு போன வார்த்தைகள் வந்துடும். இதுக்கு பேர் மல்டிபிள் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம் கேம்பிரிட்ஜ்ல. மல்டிபிள் வேர்ட்ஸ் கொடுத்து ஒரே ஒரு வேர்டு சூஸ் பண்ணணும், பாக்கி 3 வார்த்தை வராது. அதுதான் இப்ப பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து ஹோம்ஒர்க்கா இந்த ரொம்ப சிம்பிளான ஹோம்ஒர்க் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இந்த நம்ம பார்த்த இந்த ரெண்டுத்துலயும் கனெக்ஷன் என்ன சொல்லியிருக்கீங்களோ எழுதணும். நான் உங்களுக்கு அனுப்புறேன், உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வீடியோ ரன் பண்ணி நீங்க பாத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். கலெக்ஷன் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப் தானே சார்? ஃப்ரேசல் இல்ல, ஃப்ரேசல் வெர்பும் இருக்குது, கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரேசல் வெர்ப். ஆனா இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, கலெக்ஷன் 2 வார்த்தை 3 வார்த்தை. இப்ப நீங்க சொன்னதுல நாங்க எழுதிட்டோமே, அது மட்டும் போதுமா சார்? அது மட்டும் போதும். அது எழுதி படிச்சு காட்டணும். ஓகே சார். ஏன் இதுக்கு சொல்றேன்னா, இன்னுமே படிக்க போற எல்லா கிளாஸ்லயும், இன்னுமே கேட்க போற எல்லா கிளாஸ்லயும் இந்த வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 500ல இருந்து 600 கலெக்ஷன் தான் இங்கிலீஷ்லயே யூஸ் பண்ணுவோம். இந்த 500-600 கலெக்ஷனையும் நீங்க படிப்பு வழியா நீங்க போயிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமா கொண்டு போகலாம். நீங்க எழுதுறதுக்கு பயன்படும், நீங்க பேசுறதுக்கு பயன்படும். நீங்க படிக்கிறப்ப அங்கேருந்து எடுத்துக்கிறீங்க, அது மாதிரி கேட்கிறப்பையும் கரெக்டா மீனிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது பண்ணுங்க. இந்த வார்த்தை நான் வந்து ஒரு லைனாவும் இதுல எழுதுறேன், குரூப்லயும் போடுறேன். அந்த கலெக்ஷன் வேணும்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க. சொல்லுங்க, சாட்டர்டே பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், குட் நைட் சார். Thank you, sir. Good night, sir. Thank you, good night. Thank you very much. Good night. Thank you.